ஹே காய்ஸ் ப்ரைஸ் தி லார்ட். ஆஸ் யூஷுவல் எனக்கு பிடிச்ச 3 டாஸ்க் எழுதி என் பையன் கையில் 1 சூஸ் பண்ண சொன்னேன். அவன் என்னென்னா 3மே சூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறமா நோ டேக் 1 அப்படின்னு சொன்னேன். அவன் ஓப்பன் பண்ணதும் அதை ரீட் பண்ணுறான். 1 செகண்ட் நானே ஷாக் ஆகிட்டேன். கிராஃப்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தான். பேசிக்காகவே எனக்கு இந்த மாதிரி வேஸ்ட்லேருந்து கிராஃப்ட் பண்ண தான் பிடிக்கும். ஸோ எப்போ எந்த வேஸ்ட் திங்ஸ் பார்த்தாலும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் இருப்பேன். எங்கள் ஒர்க் ஏரியாவில் நிறைய பெயிண்ட் பாட்டில்ஸ் இருந்துச்சு. விட்டால் போயிருன்னு சொல்லி எல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டேன். இவ்வளோ எதுக்குன்னா இதெல்லாமே நமக்கு பிளான்ட் பாட்ஸாக ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு தான். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு ஒரு கிராஃப்ட் பண்ணாலும் குயிக்காக முடிச்சிடலாம். இன்றைக்கி இந்த வேஸ்ட்டான பெயிண்ட் பாட்டை ரொம்ப க்யூட்டான பிளான்ட் பாட்டை மாற்றிடலாமா? இதுக்கு குட்டி ஜூஸ் பாட்டிலோட 2 பாட்டம் பீஸ் வேணும். இந்த 3 பீஸுக்குமே எல்லோ கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டால் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இனி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 குட்டியான ஐஸ், ஒரு ஸ்மைலி மவுத். லாஸ்ட்டாக கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு வேண்டி ஐஸில் 2 ஒயிட் டாட். இந்த போட்டோட ஐஸுக்கு கீழாக 2 ஹோல்ஸும் இந்த குட்டி பீஸில் சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கயர் வச்சு கட்டி விட்டோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக டெக்கர் பீஸாகவும் வைக்கலாம். நீங்கள் பிளான்ட்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் சென்டரில் வாட்டர் ட்ரைனேஜுக்கு ஹோல்ஸ் போட்டுக்குங்க. ஆக்சுவலாக இவங்க மட்டும்தான் சொன்ன பேச்சு கேட்டு ஒரே இடத்துல அமைதியாக உட்காந்துருக்காங்க.